ஹாய் வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி வந்து நல்ல ஒரு டீப்பான வி நெக்கில் எப்படி பீட்ஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு நிறைய ரீச் கிடைக்குங்க. நல்லாயிருக்கும். இதுக்கு நான் என்னென்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 4mm கோல்டு கலர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் த்ரெட்டு, நெக்ஸ்ட் வந்து நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடில் இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த நீடில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கோர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம 4mm பீட் தானே எடுத்திருக்கோம், அதோட ஹோல்ஸும் பெருசாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெரிய நீடிலே எடுத்துக்கலாம். த்ரெட்டை எடுக்கும்போது சிங்கிளாக எடுக்காமல் 2ஆக எடுத்துக்கோங்க. 2ஆக எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டிங்கன்னா 4ஆக கிடைக்கும். அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட வீநெக்கோட லென்த் இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப் வச்சு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கணும். நான் இதில் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்றது வீடியோட மிடில் சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ. ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா, அந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நீடில் வந்து வெளியில் எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க டிசைனு. டக்குன்னு போடுற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த குட்டி குட்டி மெஷர்மெண்ட்ஸு, குட்டி குட்டி சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டான ஃபினிஷிங்காக கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டுறீங்க அப்படின்றது கூட இருக்காது. அப்படி இல்லைன்னா என்னோடய ப்ளவுஸை நானே டிசைன் பண்ணிப்பேன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த ஒரு டவுட்ஸும் இல்லாமல் டெய்லர்கிட்ட நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்களே பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் பொட்டிக்லலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா வந்து 500 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கங்க. இதை நம்ம சிம்பிளாக வீட்லேயே பண்ணிடலாம். இதோட ரேட் எவ்வளோன்றதையும் நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த பொருளோட ரேட் என்ன அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். எந்த ஷாப்பில் வாங்கணும் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 4mm பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். 4mm பீட்லாம் இந்த மாதிரி பஞ்சஸாக தான் வரும். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பஞ்சஸாக தான் வரும். இதை நீங்கள் தனித்தனியாக எடுத்து கலட்டி வைக்காதீங்க. என்றைக்குமே வந்து 4mm 3mm 2mm பீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி த்ரெட்டில் வரும்போது நீங்கள் தனியாக அதை கழட்டி டப்பாலெல்லாம் போட்டு வைக்காதீங்க. இந்த மாதிரி பஞ்சாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் நீடில் நம்மளுக்கு கோர்க்கும்போது அப்படியே ஒட்டுக்கா வந்து இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். ஒரு சில பீட்ஸ் மட்டும் உள்ளே போகாது, அதை விட்டுடலாம். மீதி எல்லாம் ஈஸியாகவே உள்ளே போயிடுங்க. பெரிய நீடில் எடுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கு காரணமும் இதுதான். ஒரே டைமில் வந்து ஒரு 10-12 பீட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீட்ஸை எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு ரொம்பவும் மேலே வந்து நம்ம கொண்டு போயிடக்கூடாது. அதாவது சமமாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. ஏன்னா இது வி ஷேப் நெக் தானேங்க. அதனால் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி கீழே செயின்லாம் போடுறோம்ல, செயின்லாம் போட்டால் கீழே நம்மளுக்கு வரதில்ல, அந்த மாதிரி பண்ணோம். அப்போ தான் கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் போடும்போது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நம்ம மேலே வச்சுருந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ப்ளவுஸ் போடும்போது ரொம்ப முதுகு வந்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 2.5லேருந்து 3 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் அந்த பீட்ஸோட தொங்குற இடம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கும் இருக்கணும் கேப்பு. அவ்வளோ தூரம் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த அளவுக்கு லூஸ் வந்து இருக்கணும். நீங்கள் ஒரு 2.5 அல்லது 3 இன்ச் விட்டீங்க அப்படின்னா, கீழே தொங்குற டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன், விட்டீங்க அப்படின்னா நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பீட்ஸ் இப்படியே போட்டுட்டு நீங்கள் இதோட விட்டுறக்கூடாது. இதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு டேப் வச்சு மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2.5 to 3 இன்ச்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இதை ஒரு விஷயத்த மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நான் டேப் வச்சு மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கரெக்டாக எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. எனக்கு வந்து 2.5 இன்ச்சஸ் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் போடும்போதும் நான் அதே மாதிரி தான் போடணும். அடுத்து 2.5 இன்ச் வந்து கேப் விட்டுறணும். விட்டுட்டு நான் மறுபடியும் அடுத்த லேயர் போட்டோன்னா அடுத்த லேயர் இன்னும் 2.5 இன்ச் வந்து கீழே இறங்கி வரும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 3 to 4 லேயர் வந்து போட்டுக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் லேயர் வேணும் அப்படின்னா 2.5 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் 2 இன்ச்சாக கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ச்சஸ் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் நிறையா கிடைக்கும். இன்ச்சஸை ஜாஸ்தி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லேயர் வந்து கம்மியாக கிடைக்குங்க.
இப்போ வந்து எப்படி லேயர் போடுறதுன்னு பார்த்தாச்சு. இந்த மெஷர்மெண்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரஃப்பாக எந்த ஒரு ப்ளவுஸ் டிசைனை யார் பார்க்கும்போதும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும், டக்குன்னு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து போடும்போது தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மறுபடியும் செகண்ட் ஒன்னுக்கும் நான் இந்த மாதிரி 2.5 இன்ச்சஸ் கேப் விட்டுட்டு பீட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி லோட் பண்ணிக்கிறேன். பீட்ஸ் எல்லாம் அவசரப்பட்டு தனித்தனியாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. நான் லாக் ஸ்டிச் சொன்னேன் இல்லைங்களா, அது இந்த ஸ்டிச் தான். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நம்ம நீடிலில் வந்து உள்ளே விட்டுருணுங்க. மறுபடியும் நீடில் ஒரு டைம் வெளியில் எடுத்து மறுபடியும் ஒரு டைம் உள்ளே விடுறோம். அவ்வளோதான். இதுதான் வந்து லாக் ஸ்டிச்சு. மறுபடியும் அடுத்த ஸ்டிச் நம்ம போகிறோம். எதுக்காக அந்த குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா, நம்ம சும்மா வெறும்னே இப்போ பீட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீடில் கீழே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் அடுத்ததுக்கு போகிறோம். அடுத்ததுக்கு போகும்போது 2.5 இன்ச் கேப் இருக்கிறதுனால த்ரெட்டு வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். நம்ம இந்த இடத்துல டைட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டைட் ஆகிடும். அந்த முதுகோட ஹைட் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது வந்து ரொம்ப டைட் ஆகிடும். ப்ளவுஸ் எல்லாம் போட்டு டிசைன்லாம் போட்டு முடிச்சிட்ட வாட்டி பார்த்திங்கன்னா சுருங்கின மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் வந்து நான் போடுற மாதிரி இந்த ஒரு சின்ன ஒரு லாக் போட்டிங்க அப்படின்னா முதுகும் உங்களுக்கு வந்து ஹைட்டு சுருங்காது. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா த்ரெட்லாம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விட்டு எடுத்துடணும் நீடில். மறுபடியும் நீடில் வெளியில் எடுத்துட்டு இன்னொரு டைம் உள்ளே குத்துனீங்க அப்படின்னா இதாங்க லாக் ஸ்டிச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ப்ளவுஸை நீங்களே டிசைன் பண்ணிக்கிறீங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு அவங்கவுங்க ப்ளவுஸு, நானுமே ஃபஸ்ட் அப்படி தாங்க சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து என்னோடய ட்ரெஸ்ஸை நானே டிசைன் பண்ணிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த ஆர்வத்தில் தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன். அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ப்ளவுஸை ஃபுல்லாக போட்டு முடித்த வாட்டி தாங்க நான் கண்டுபிடிச்சேன். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் வந்து பேக் ஹூக் கேட்டிருந்தாங்க. நானும் பேக் ஹூக் வச்சு வீநெக்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது, பேக் ஹூக் வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன் போட்டால் அவங்க எப்படி வந்து ப்ளவுஸை போட முடியும்? அவங்களால ப்ளவுஸே போட முடியாதுங்க. ஏன்னா ஏன்னா முன்னாடியும் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குல்ல பிரின்சஸ் கட்டு. நான் வந்து ஃப்ரண்ட் ஹூக்குன்ற நினப்புலையே வந்து பின்னாடி இந்த டிசைனை வந்து கொடுத்துட்டேன். கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் மெஷர்மெண்ட்லாம் எடுத்து போட்டு முடித்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுற டைமில் திடீர்னு ஒன்று, எப்போவுமே அயர்ன் பண்ணி தாங்க கொடுப்பேன். அயர்ன் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தா என்ன ஃப்ரண்ட்டும் க்ளோஸ் ஆகிருக்கு, பேக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு, எப்படி போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் 1/2 hour தாங்க டைம் இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரில. சடனாக வந்து இந்த தாட் வந்தது. அவங்க வந்து எனக்கு இந்த டிசைன் தான் வேணும், அந்த டிசைன் தான் வேணும்னு அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்கல. எனக்கு வந்து இந்த மாதிரி வீநெக் வேணும், ப்ளஸ் வந்து பேக் ஹூக் வேணும், பிரின்சஸ் கட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு இதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் ஹேண்ட்லேயும் அவங்களுக்கு நிறையா பெரிய பார்டர் இருந்தது, டிசைனர் சாரீ அப்படின்றதுனால. ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் மட்டும் எனக்கு இதோ ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் சடனாக இந்த ஒரு நார்மல் நீடில் வச்சு பீட்ஸ் வச்சு டிசைன் போட்டாச்சுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபுல் வீடியோ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் கேட்டு கொஞ்சம் ஆறுதல் ஆகிக்கிறேன். ஏன்னா இதை வந்து ரொம்ப நேரமாக இந்த டிசைனை மெஷர்மெண்ட்லாம் எடுத்து போட்டேங்க.